அமெரிக்காவில் அதிகம் உண்பவர்களுக்காக மறுவாழ்வு சங்கம் ஒன்று இயங்குகிறது. சுகமாக்கப்படுவது என்பதை விட விட்டுவிட வேண்டியவற்றை நம்மை விட்டு நீக்க வேண்டும் என்பதை இச்சங்கத்தின் பிரதான நோக்கம். நமது வாழ்க்கை பயணத்தில் உணவு கட்டுப்பாட்டை நாம் அறிந்து செயல்பட இவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். இன்றைக்கு அநேக உலக நாடுகளில் விரயமாக்கப்படும் உணவை பஞ்சத்தில் வாழும் நாடுகளுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். நமக்கு தேவையான சரிவீத உணவை நாம் உட்கொள்ள வேண்டும். சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். தானியலை போல மரக்கறிகளை உண்பதால் உடல் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும். நேரம் தவறி சாப்பிடுவது, அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுவது போன்றவற்றை முற்றிலும் நம்மை விட்டு விலக்க வேண்டும். நெடுநாள் பயன்படுத்தப்பட்ட உணவுகள் உடல்நலத்திற்கு உகந்ததல்ல. உணவு உட்கொள்ளும் போது அவசரமாக சாப்பிடாமல் மெதுவாக மென்று உமிழ்நீருடன் சேர்த்து உண்ண வேண்டும். அதிகமான கொழுப்பு, காரம், உப்பு இவற்றை குறைத்து மிதமாக சேர்க்க வேண்டும். சாலையோரங்களில் விற்கப்படும் உணவு நமக்கு உகந்ததல்ல. எனவே சத்தான உணவை அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழ்வோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவை கள்ள போஜனம். Proverbs 23:3. Be not desirous of deceitful meat. One song. வசனமென்னும் சத்துணவே வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். வசனமென்னும் சத்துணவே வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அல்லேலூயா, ஆனந்தமே, இல்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, இல்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அல்லேலூயா, ஆனந்தமே, இல்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, இல்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, இல்லா பேரின்பமே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். தானியலைப் போல மரக்கறிகளை உட்கொள்ள சத்தான அளவோடு உணவை சாப்பிட கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.